நான் எப்போதும் குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்லுவேன். இப்போது கதை மாறிட்டு, நான் இப்போ மதியத்தில் இருக்கிறேன். மத்தியானம் வேலை அப்படியே ஒரு 12 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் உஷாராக பேசணும். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இப்படியே இல்லை எல்லா சார் எப்போ பார்த்தாலும் குட் மார்னிங், குட் ஈவினிங், காலை வணக்கம், மாலை வணக்கம் சொல்கிறீங்க. கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ வந்து மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன். இப்போ என்ன சார் எப்படி இருக்கிறீங்களோ கேட்குறீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கிறேன். ஓகே. அப்புறம் சொல்லுங்கள் சார், என்ன சமாச்சாரம்? என்னென்னா, நேற்று காலையில் ஏதோ இல்லை புத்த நாள் சாயங்காலமா ஏதோ ஒன்று, அப்போது ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசினேன்ட்டு நான் கலர்ஸை பற்றி, வர்ணங்களை பற்றி பேசுகிறேன். கடவுள் என்னெல்லாம் கலரெல்லாம் படிச்சுக்கிறார் பாரு அப்படின்னு. அப்போது இந்த தங்கத்தை பற்றி நான் சில வார்த்தைகளை சொன்னேன். தங்கம் இத்தனை கலர் இருக்குது, அத்தனை கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, அதனால் நீங்களாம் அப்படியே சிச்சிங்கோ என்ன சார் பச்சை கலர் இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு ஆதாரத்தெல்லாம் நான் கொடுத்தேன். ஆதாரம் இருக்குது, இன்னும் கூட வேணுனாக்கா நான் சொல்லிட்டு ரெடிக்கிறேன். அப்போது நான் போய்ட்டு இந்த தங்கம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு 10,000 அடிக்கு கீழே போயிட்டு தங்கத்தை ஆராய்ச்சி பண்ண சொன்னீங்கள. இங்கே மோரி இல்லை வேலை செய்கிறவங்க பாதாள சாக்கடை அல்லது கிணறு நோண்டும் போது எல்லாம் அப்படி இப்படின்னு தான் ஒரு 20 அடி கிணறு நோண்டுறாங்க. அது நோண்டும் போது உள்ள விஷ வாயு வந்துச்சு, உள்ள காற்று போல் காற்றுல விஷம் இருந்துக்குது. அவன் நோண்டின்னு போடுவான். 3 பேர் இருந்தாங்க, 3 பேரும் மைக்காச்சு விழுச்சாங்க, ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்லாம் நம்ம கதை கேட்குறோமே. நீங்களாம் சார் அளவு இல்லாத 10,000 அடி கீழே நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அங்கே உள்ள அந்த விஷ வாயுவெல்லாம் இல்லையா? அங்கே தண்ணியெல்லாம் இல்லையா? அவ்வளோ ஆற்றுல போட தண்ணி இல்லையா? எப்படி உள்ளே போனீங்க? விஷ வாயுவெல்லாம் இல்லையா? தண்ணி இருக்குது, விஷ வாயுவாக இருக்குது. அந்த மைனிங்கு கேஜிஎஃப் மைனிங்கை நடத்துகிறவன் ஒரு வெள்ளைக்காரன். அவன் இந்த பூமியில் இருக்கிற தண்ணி அது பாட்டுக்கு வந்துன்னே இருக்கும். தண்ணி ரொம்ப மேலே ஒன்று எப்படி வேலை செய்வான். அதனால் அவன் லண்டன்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்யப்பட்ட ஒரு பம்பு, வாட்டர் அவுட் பண்ணுற பம்புங்களை அங்கேருந்து கலந்து உள்ளே வச்சுட்டு தண்ணி வர அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே அனுப்பினே இருப்பாங்க. அப்போவே கிளியர் ஆகிடுச்சா. ஆனால் அவ்வளோ ஆழத்தில் போய் வேலை செய்யும்போது அங்கே விஷவாயு நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப விஷவாயு. வேலை செய்யணும் இருப்பான் ஒரு 10 பேர், இங்கே 10 பேர் இருப்பான். அப்புறம் இவன் மட்டும் ஏதாவது பேசினப்போ அவங்ககிட்ட சத்தமாக வராது. அவெல்லாம் இப்போ சத்தம் போட்டு தான் பேசுவாங்க. உள்ள கண் தெரியாது, எல்லாம் இருட்டு, கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் அவனை சவுண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பார்த்தாக்கா சவுண்டு இல்லை. என்னடா பண்ணுங்க தூங்கின்கானுங்க சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் போய் பார்த்தா அப்புறம் அவனும் வரமாட்டான் வெளியே. அப்போ என்ன கதைன்னு பார்த்தாக்கா அங்கே விஷ வாயு பாம்பாய்க்குது. 3-4 பேர் 10 பேர் செத்து போட்டாங்க. இதே வேலையாகி போச்சாங்க. அப்படி இருக்கும்போது சரி இதுக்கு ஒரு வழி பண்ணணும், அங்கே விஷ வாயு இருக்குதா இல்லையா இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. அதான் நம்மள மாதிரி ஒரு ஐடியா பண்ணாங்க.
அங்கே விஷ வாயு இருக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கின்னு அப்புறம் வேலைக்கு போகிறவங்களாம் அனுப்பணும் கீழே. அதுக்கு என்ன பண்ணுறது? போய்ட்டு யார் நாங்கள் போய்ட்டு கீழே போய்ட்டு விஷ வாயுக்கு தான் சொல்லிட்டு இந்த எதை பண்ணாக்கா அது ஆளை வெளியே வர மாட்டான். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த இப்போ என்ன பண்ணால் ஒரு கேஜியில் ஒரு குருவி கூட்டில் ஒரு 2 குருவியை உள்ளே விட்டுருவான். உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு அது நிறைய சந்துகள் இருக்கும், அது குருவிங்க உள்ளே இருக்கும். அப்புறம் ஒரு பாட்டில் எடுத்துக்குவான். பாட்டிலில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு போவான். மேலே போகும்போது தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு ஒருத்தன் தண்ணி எடுத்துக்குவான், ஒருத்தன் வந்து குருவி கூட்டை எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டு உள்ளே போவானுங்க. உள்ளே போனாக்கா வெளியே வரல ஆள். ஏன்னா வெளியே வரலாக்கா அது விஷயம் இவன் போது இவன் செத்து போயிட்டான். அப்புறம் சரின்ட்டு இவனுக்கு ஒரு வழி பண்ணானுங்க. இதான் இந்த 3க்கெல்லாம் போகிறாங்களே. நான் ஒரு முறை இந்த 3க்கு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுனேன். நான் போட்டோ பிடிச்சி உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். 3க்கு போனது போட்டாவா என்ன சார்? அவர் பேர் என்ன? 3ல் காலை வச்சார். பேர் என்ன? அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கின்னு ஒரு ஃபோட்டோலாம் பிடிச்சி காட்டினேன். அவர் அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அவன் வந்து போய் 3 மேலே காலை வச்சான். அவன் பேர் என்னப்பா, நல்ல பேர் இது. ஆனால் நான் வந்து அது 3 கையில் பிடிச்சிட்டேன். 3 கையில் பிடிச்சிருந்தேன். அவர் காலில் தான் வச்சார். நீங்கள் எப்படி கையில் பிடிச்சிக்கோவோ? நான் கையில் பிடிச்ச 3 பார்த்த கையில் வச்சு அந்த கதையை அப்புறமா சொல்கிறேன். ஓகே. அவனுக்கு போட்டு இந்த ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தயார் பண்ணி வெளியே காற்று உள்ளே போகக்கூடாது, மூக்குக்கு மூஞ்சிக்கு எல்லாம் போகக்கூடாது. பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு சிலிண்டர் அது இதெல்லாம் வச்சுக்கின்னு உள்ளே போகலான்னு. உள்ளே போயிட்டு அந்த வேலை செய்கிறாங்க ஜனங்களை வேலை செய்யப்படுறாங்களே அந்த இடத்துலலாம் அப்படி ஒரு சின்ன ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா தண்ணி, அந்த பாட்டிலை கார்க்கு கழிச்சு நல்லா இருக்கிற தண்ணியை அதை கழிச்சுட்டு அந்த பாட்டிலுக்கு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டான். எங்கடா ஊற்றான்னு பார்த்தா எங்கே ஊற்றுறான்னு தெரியல, இருட்டில் ஊற்றிட்டு அந்த காருக்கு எடுத்து அந்த பாட்டிலை மூடிக்கணும். மூடிக்கின்னு மேலே வந்துடுறது. மேலே வந்துட்டு அது வெளியே பார்த்தா அது கூண்டில் அந்த குருவிங்களாம் இருந்துச்சு. எப்படி ஆகுது பார்த்தா அதுங்க விளையாண்டுக்குது. ஓ அப்போ அங்கே உள்ள கேஸ் இல்லை. அது கேஸ் இருந்தாக்கா அந்த இந்த கிளிங்கெல்லாம் செத்துட்டுருக்கோம், அங்கே கேஸ் இல்லைன்னு. சார் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த பாட்டில் இந்த தண்ணி கீழே ஊற்றுறாங்க இல்லையா, பாட்டில் தண்ணி கீழே ஊற்றுறான்னு எப்போ அந்த பாட்டில் எம்டி ஆகுதோ தண்ணியெல்லாம் வந்துட்டு பிறகு பாட்டில் காலி ஆகுதோ அப்போ அங்கே இருக்கிற காற்று அது உள்ள போய் அழிச்சிடுவோம் பாட்டில் உள்ள. ஒரு இடம் காலி இருந்துச்சா அந்த காலி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல இருக்கிற காற்று போய் ரொம்பிக்குவோம். அவன் பாட்டிலுக்கு தண்ணி கீழே ஊற்றுருவான்னு பாட்டில் காலி ஆகுது பாரு. அப்போது அங்கே இருக்கிற காற்றுங்கெல்லாம் அது கேஸு காற்று என்ன காற்றுக்குது சார் அதெல்லாம் உள்ள ரொம்பிக்குவோம். அவன் அப்படி எடுத்து கார் போட்டுன்னு வந்துட்டு லேபரேட்டரியில் போயிட்டு அந்த கேஸை பத்திரமா அதை எடுத்து அந்த கேஸில் பாய்சன் இருக்கா இல்லை நார்மல் காற்றுக்குதா செக் பண்ணானுங்க. அதில் அதை வந்து சில போர்டுங்களுக்கு கொடுத்து அல்லது சில விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி அந்த கேஸ் அந்த காற்றுல பாட்டில் இந்த காற்றுல கேஸ் இல்லை பாரு அங்கே ஆராய்ச்சி பண்ண போட்ஸுகளோ அது யாரும் சாவலை. அப்போது அது காற்று கிளியர்கிறனால அங்கேருந்து அப்போ மெசேஜ் போவோம். அது உள்ளே வேலைக்கு போகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் ஓகே த வே இஸ் கிளியர், நீங்கள் போய்ட்டு உள்ளே வேலை செய்யலாம், வெளியே வரலாம் சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தோடனே அப்போ எல்லாம் உள்ளே போய்ட்டு வேலை செய்கிறதுக்கு சேஃப்டியாக வருவாங்க. இந்த மாதிரி தினம் அவங்க உள்ளே போகும்போது வரும்போதெல்லாம் இந்த அங்கே இருக்கிற கேஸுங்களை இந்த மாதிரி சிஸ்டத்தில் செக்கப் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறாங்க. நீங்கள் என்னை கேட்டீங்கல்ல உள்ள கேஸ் இல்லையா பாய்சன் இல்லையான்ட்டு, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவங்க பத்திரமா வந்து வேலை செஞ்சு வெளியே வராங்க. இங்கே பாவம் கிணறு நோண்டுருவேன் அவன் பாட்டு நோண்டின்னுக்கிறான்,
அங்கே உள்ள விஷவாயு காற்று போல் காற்று இல்லை ஆடிச்சா செத்து போகிறான் பாருங்க. அவன் 10000 அடி கீழே போயிட்டு அங்கே கூட ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு வேலை நடந்துட்டு போச்சு. அது சுரங்கத்துக்குள்ளே விஷவாயு இருக்குதா இல்லையான்றத இந்த முறையில் அவங்க கண்டு அறிஞ்சு கொள்கிறார்கள். எப்படி கண்டு அறிஞ்சு கொள்கிறார்கள் இல்லைக்கா, பேர்ட்ஸை உள்ளே கொண்டு போகிறானுங்கோ, அங்கே விஷவாயு இருந்தாக்கா அந்த பேர்ட்ஸுக்கு செத்து போவோம், விஷவாயு இல்லைனாக்கா அது நல்லா விளையாடி இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த கேஸ் அங்கே உள்ளுக்கிற காற்றை ஒரு பாட்டிலில் இவங்க அங்கே போய்ட்டு பம்ப் வச்சு காற்றை ஒப்புறதில்ல பாட்டிலில். இந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டாக்கா இந்த காலையாக இருக்கிற பாட்டில் உள்ள அங்கே இருக்கிற காற்று போய்ட்டு வலிச்சிக்குது. போடுறா கார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டால் கார்க்கு போட்டு வந்துட்டு இந்த மேலே செட் பண்ணிட்டு அவங்க கேஸ் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை நடந்துட்டு போகுது. இந்த மாதிரி 100 வருஷமாக அவனுங்க வேலை செஞ்சானுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் தட்டின்னு போயிட்டானுங்க. என்ன பண்ணுறது, நம்ம பழைய காற்று அரசியல்வாதிகள் ராஜாக்கள் எல்லாம் புத்தி கெட்டு போயிட்டு அவன் ஒரு பாட்டு சாராயத்தை குத்தானோ விஸ்கியை குத்தானோ இல்லை வெண்ணெய் தடி ஏதாவது குத்தானோ வாங்கி சாப்பிட்டுட்டு ஏமாந்து போயிட்டானுங்களோ என்ன தெரில. அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாப்பா, தெரியாத சொல்லக்கூடாது. ஓகே, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 100 வருஷமாக அவங்க ஆட்சி ஆண்டாங்க. இன்னும் தங்கம் அப்படியே தான் இருக்குது. ஒரு எலி வலை மாதிரி சின்னதாக ஓட்டின்னு போயிட்டு அங்கே இருக்கிற தங்கத்தை தான் எடுத்தானுங்க. இந்த பூமி அளவில் இருக்கிற தங்கம் அங்கே தான் இருக்குது. தங்க வயலாக தான் இருக்குது. நான் பிறந்த இடமா தான் இருக்குது. அதேனா நீங்கள் பிறந்த இடம், நான் பிறந்தது கர்நாடகா மாநிலம் கோலார் தங்க வயல். அதில் ஸ்பெஷலாக சாம்பியன் அந்த இடத்துல நான் பிறந்த இடத்துல தங்கம் இருக்குதுனாக்கா நான் தங்க மனுஷனாக இருப்பேனா, நான் சும்மா பில்டப் பண்ணுறது. வணக்கம்.